தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். களிமண் குயவன் கையில் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். நம்மெல்லாம் யாருங்க? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அழகாக ஏசாயா சொல்லுவாரு, நாங்கள் ஆமா ஆமென் நாங்க யாருங்க? களிமண். யார் களிமண்? நாம் களிமண். ஆமென். இந்த நாளின் தலைப்பு அதுதான், களிமண்ணும் குயவனும். ஒரு 3 விதமான களிமண்ணை குறித்து நம்ம பார்க்க போறோம். 3 விதமான களிமண். இப்ப வாஸ்த வேத பதியில முதலாவது பார்த்தோம், குயவன் கையில் உள்ள களிமண். இரண்டாவது குயவனுடைய வீட்டில் உள்ள களிமண். மூன்றாவது வெளியே உலகத்தில் உள்ள களிமண். இந்த 3 விதமான களிமண்களை குறித்து வேக வேகமாக பார்த்துவிட்டு நம்ம கடந்து செல்லலாம். முதல்ல இருந்து வெளியில உலகத்திலிருந்தே வருவோம். முதலாவது வெளியே உலகத்திலே கொட்டப்பட்டிருக்கிற, வெளியே உலகத்தில் இருக்கிற களிமண். களிமண்ணா யாருங்க? மனிதர்கள், நாம் தான் களிமண். சரிங்களா? ஓகே. வெளியே உலகத்திலே கொட்டப்பட்டிருக்கிற களிமண். இந்த வெளியில இருக்கிற களிமண் எல்லா அசுத்தமும் பாவமும் பொல்லாப்பும் நிறைந்த ஒரு மண்ணாக இருக்கிறது. எந்த வேளைக்கும் பிரயோஜனமே அற்ற ஒரு வண்ணமாக அது மிகவும் மோசமான நிலைமையிலே காணப்படுகிற ஒரு மண்ணாக இருக்கிறது. குயவன் வீடாகிய இந்த வீட்டிலிருந்து வெகு தூரத்திலே இருக்கிறதாக இந்த களிமண் காணப்படுகிறது. தான் வெளியில உலகத்தில் இருக்கிற இந்த மண்ணினுடைய தன்மைகளாக இருக்கிறது. ரொம்ப அசுத்தமும் பாவமும் பொல்லாப்பும் நிறைந்ததாயும், குயவனுடைய வீட்டிலிருந்து மிகவும் தூரமாக காணப்படுகிறதாயும், எதற்கும் பிரயோஜனமற்ற ஒரு நிலைமையிலும் இருக்கிற இந்த மண்ணை தேடிதான் பரம குயவன் வந்தார். இந்த மண்ணை தேடி அந்த மண்ணை தனக்கென்று உபயோகப்படுத்தும்படியாக, அதை உருவாக்கும்படியாக தன் சொந்த ஜீவனையே இந்த மண்ணுக்காக அந்த பரம குயவன் கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது இல்லையா? தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம காண வேண்டுமென்னா ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வடிவத்தை கொடுத்திருப்போம், பார்த்து படிச்சிருப்போம். முன்னாடி போன உடனே ஒரு பலிபீடம், பலிபீடத்துக்கு அடுத்தது ஒரு கடல் தொட்டி, அதை தாண்டி போன உடனே இந்த ஆசாரிப்பு கூடாரம். அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு பக்கம் குத்து விளக்கு, நடுல தூப பீடம், அந்த பக்கம் சமூகத்து மேஜையும் சமூகத்து அப்பங்களும். இதெல்லாம் தாண்டி உள்ள போனா மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட்டினுடைய நடுவுல தான் தேவனுடைய பிரசன்னம் காணப்படும் என்று வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய பிரசன்னம் காணப்பட வேண்டும். இந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒருத்தர் போகணும்னா பிரதான ஆசாரியனா இருக்க வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் போக முடியும். இந்த பிரதான ஆசாரியன் இருக்கிற தேவ பிரசன்னம் விட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் ஊழியம் செய்வாங்க. இந்த பிரசன்னத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் பரிசுத்த ஸ்தலத்துக்கெல்லாம் வெளியில லேவியர்கள் ஊழியம் செய்வாங்க. இந்த பிரசன்னத்திலிருந்து இன்னும் ஆசாரியனை தாண்டி, லேவியனை தாண்டி இன்னும் தூரமா ஒரு இடத்துல யூத குலத்தினுடைய ஆண் மக்கள் நின்று தேவனை தரிசிக்கிற இடம், தொழுது கொள்ளுகிற இடம் காணப்பட்டது. இந்த உள்ள இருக்கிற பிரசனத்திலிருந்து, பிரதான ஆசிரியரிலிருந்து இன்னும் தூரம், ஆசாரிலிருந்து இன்னும் தூரம், லேவியிலிருந்து இன்னும் தூரம், ஆண் மக்கள், யூத குலத்து ஆண் மக்கள் இருந்து இன்னும் தூரம் தான் யூத குலத்தினுடைய பெண்கள் நின்று தரிசித்து தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாக காணப்பட்டது.
இதை எல்லாத்தை விட பிரதான ஆசாரியனை விட தூரம், ஆசாரியன், லேவியன், யூத ஆண் மக்கள் பெண் மக்களை விட்டு எல்லாரோட மிக 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 தூரமா இருந்த ஒரு இடம் தான் the court of the Gentiles சொல்லுவாங்க. புறஜாதிகள் நின்று தேவனை தரிசிக்கிற இடமாக காணப்பட்டது. அவ்வளோ தூரமாக நின்று கொண்டு தேவனை தரிசிக்க கூடாதபடிக்கு தேவனை விற்று வெகு தூரத்தில் நின்று கொண்டிருந்த புறஜாதியார்களாகிய நமக்கு இன்னைக்கு தேவ பிரசன்னத்துல சர்ச்சில் முதல்ல நம்ம உட்கார்ந்த அளவுக்கு கிருபை இருக்குமானா, நீங்களும் நானும் செய்த ஏதோ நல்ல காரியத்தினால் அல்ல, ஏதோ நல்ல புண்ணிய காரியத்தை செய்ததுனால நம்ம இந்த சபைக்குள்ள ஒரு பிரசன்னத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு இல்லை. அது அவருடைய கிருபை. தூரமா இருந்த நம்மை அவர் சமீபமாய் மாத்திர. இதுதான் எபேசியர்கள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இந்த களிமண்ணு ஒன்னுத்துக்கும் உதவாத களிமண்ணு, அதுல எல்லா அசுத்தத்தாலும் பாவத்தினாலும் நிறைந்த இந்த களிமண்ணு பிதாவின் வீட்டை, குயவன் வீட்டிலிருந்து வெகு தூரமா இந்த களிமண்ணை தேவன் தூரமா இந்த களிமண்ணை தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி மிகவும் சமீபமாக மாற்றி இந்த அவருடைய குயவனுடைய வீட்டில நம்ம கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ குயினுடைய வீட்டில் வந்துட்டோம். வெளியே உலகத்துல அசுத்தத்திலையும் பாவத்திலையும் இந்த நம்மை, இந்த மண்ணை போடுற நம்மை கர்த்தர் சமீபமாய் அவருடைய கூடாரத்துக்குள்ளே அந்த குயவனுடைய வீட்டில கொண்டு வந்து நம்மை அமரும்படி செய்திருக்கிறார். Do not be satisfied that we are sitting here. வெளியிலிருந்து வந்துட்டேன், பாவத்திலிருந்து வந்துட்டேன், அவருடைய குயவனுடைய வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த கட்டத்துக்கு நம்ம கடந்து. 2வது சொன்னேன், முதல் வெளியே உலகத்தில் இருக்கிற மண்ணு, 2வது குயவன் வீட்டிலே இருக்கிற மண். ஆமென், ஹல்லேலூயா. இந்த குயவன் வீட்டில் இருக்கிற மண்ணு பார்த்தோம்னா 2 ப்ராசஸ், 2 விதமான காரியங்கள் குயவன் வீட்டுக்குள்ள நடக்கும். முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தா சுத்திகரிக்கிற வேலை. வெளியிலேருந்து மண்ணை கொண்டு வருவாங்க. மண்ணை கொண்டு வந்து குயவன் அந்த பானை செய்கிற இடத்துல எல்லாம் போயிருந்தீங்க, பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மண்ணெல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடித்து அதை பவுடர் பண்ணுவாங்க. 2வது இந்த கட்டி கட்டியாக இருக்க கல்லெல்லாம் மண்ணெல்லாம் அடித்து பவுடர் பண்ணுறது, அது உள்ளே இருக்கிற கற்கள், சின்ன சின்ன கல், சின்ன சின்ன குச்சிகள் இருக்கும், காய்ந்த தூசிகள் இருக்கும், குப்பைகள் இருக்கும். இதெல்லாம் ஒன்று ஒன்றா அந்த இடத்துல அந்த மண்ணிலேருந்து எடுப்பாங்க. எப்படி ஒரு குயவன் எல்லா தேவையற்ற பொருட்களை எடுத்து அந்த மண்ணை பதப்படுத்துகிறானோ, அதை அடித்து அதை பவுடராக்கி அதை நல்ல ஒரு தன்மையான பாத்திரம் வணைவதற்கு ஏத்துவான தன்மையா இது சுத்திகரிக்கிறானோ, அதே போலதான் அவருடைய குயவனுடைய வீட்டில் நான் அமர்ந்து இருக்கிற நாமையும் அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் சுத்திகரிக்கிறார். சில வேளை இந்த ப்ராசஸ் கொஞ்சம் வலியா இருக்கும். அடிச்சு உடைக்கும் போது சில கட்டியான இருக்கிற மண்ணெல்லாம் அடிச்சு உடைக்கும் போது இந்த ப்ராசஸ் சில நேரம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய பார்வையிலே வெளியேற பெற்ற வணைய வேண்டும் என்றால், நம்மை வணைய வேண்டும் என்றால், God will take us through this painful process to glorify us in the end. கடைசியிலே நாம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்மை சில வேளையில் அடித்து நொறுக்குவார். நம்ம நினைக்கிறோம் என்ன பிரசங்கத்துல நல்ல அன்பான வசனங்கள் வரணும், உண்மைதான். பாசமான வசனங்கள் வரணும், உண்மைதான். கடிந்து கொள்ளுங்கிற வசனம் வரணும். ஆமென். சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மலை இருக்கு. மலைக்கு மேல ஒரு ஃபால்ஸ் வரும், குட்டி. இப்போ ஃபால்ஸ் இல்லை, தண்ணியே இல்லை. முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும் ஃபால்ஸ் வரும். அந்த ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணியை அதை சேகரிக்கிறதுக்கு சின்னதா ஒரு தொட்டி மாதிரி, சின்னதா பெருசா பெரிய தொட்டி தான், தொட்டி மாதிரி ஒரு சின்ன டேம் மாதிரி கட்டி அதுல இருந்து சேகரிக்கிற தண்ணியை கீழே அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி தண்ணி நல்லா வந்துட்டு, அப்போ அந்த தொட்டி நல்லா ஆயிட்டு ஒரு 10 அடி ஆழம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பண்ணீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும், ஒரு 3 அடி ஆழம் தான் இருக்கும். அப்படி போக போக நடுவுல இருந்து 10 அடி ஆழம்லாம் போகும். அந்த 10 அடி ஆழத்தினுடைய சென்டர்ல தான் அந்த பைப்ல இருந்து சக்காகும் தண்ணி. ஸோ கீழே ஓபன் பண்ணாங்கன்னா திடீர்னு தண்ணி சக்காகும்.
இந்த தொட்டியில தான் நாங்கெல்லாம் போய் குளிப்போம். நீச்சல் பழகுனதெல்லாம் இங்கே தான். ஏன் இந்த இல்லைன்னா ஒரு டேஞ்சர்னா பார்த்தீங்கன்னா, இங்கே இறங்கும் போது ஆடு ரொம்ப கம்மியாக இருக்கும், எல்லாம் விளையாடுவோம். ஆனால் போக போக 10 அடி, நிறைய பேர் அந்த 10 அடி ஆழத்தில் நிறைய சின்ன பசங்க இறந்து போயிடுவாங்க. ஏன்னா திடீர்னு தண்ணி போட்ட போது அந்த சுழல் மாதிரி ஃபார்மும் எல்லாம் அதில் போய் உள்ள மாட்டிப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு இங்கே இடத்துல நான் போகிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் சொல்லாமல் நான் மேலே போயிட்டேன் அங்கே குளிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு மலை மேலே எங்கள் அப்பா ஏறி வராரு. நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டேன். உடனே நான் நமக்கு தான் நிறைய ரூட்டு தெரியுமே கீழே போகிறதுக்கு, அதனால் வேறு ரூட்டில் இறங்கி எங்கள் அப்பா மேலே வர்றதுக்கு முன்னாடி கீழே போயிட்டேன். மேலே வந்து எங்கள் அப்பா பார்த்து கேட்டிருக்காரு, எங்கே அவன் அப்படின்னு. வழக்கம் போல் நல்ல நண்பர்கள் இந்த பக்கம் இப்போ தான் போனா அங்கிள் அப்படின்னு. வீட்டுக்கு வந்தோடனே செம்ம அடி வாங்கினேன். அடினா அந்த மாதிரி அடி, செம்ம அடி அடிச்சார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு என் மேலே அன்பே இல்லாததுனால தான் என்ன அடித்தாராம். எங்கள் அப்பாவுக்கு அன்பின் மிகுதியினால என்னை அடித்தார். எனக்கு எதுவும் எந்த சேதமும் வந்துடக்கூடாது, எனக்கு என் உயிருக்கு எந்த சேதமும் வந்துடக்கூடாது, அன்பின் மிகுதினாலே தன் தந்தை என்னை அடித்தார். இதை தான் நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிருஷ்டித்து தான் சேர்த்துக் கொள்ளுகிறவனே அவர் தண்டிக்கிறார். அன்பு இருக்கிறதுனால கர்த்தர் சிட்சித்து தண்டிக்கிற தேவனா இருக்கார். வார்த்தையை கொண்டு தண்டிக்கிற தேவனா இருக்கார். வசனங்கள்லாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எதற்காக கொடுத்திருக்காரு? ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு, நம்ம பலவீனமா இருக்கும் போது நமக்கு பலன் தருவதற்கு, நம்ம உடைந்திருக்கும் போது நம்மளை தேற்றுகிற வசனங்கள் ஆயிரமான வசனங்களுக்கு. வாக்குத்தத்தத்தின் வசனங்கள் எவ்வளவு இருக்குது. ஆனா இந்த வசனத்தை குறித்து என்ன இன்னொரு காரியம், முக்கியமான காரியம் என்ன பண்ண வேண்டும் சொல்லி வேதம் சொல்றா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசித்தோம்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது, தேவனுடைய மனுஷன் தேறிவனாகவும் தகுதி உள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்படுத்தலுக்கும். ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை வைத்து நீ மற்றவனை, ஒரு மனுஷனை, உன் சகோதரனை தேறியவனாய் மாற்ற வேண்டும் என்றால் அது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் கர்த்தர் அதை பிரயோஜனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம மேல அவர் அன்பா இருக்கிறது. அதனால்தான் நம்ம வசனத்தை பறிச்சு கொள்ள போனோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும், ஆமா பட்டயத்தை போல கருக்குள்ளதாயும் உருவ குத்துகிறதாயும் இருக்கிற வசனங்கள் தான் ஒரு மனிதனை உருவாக்கும். ஆமென். இதனால்தான் பேதுருவை பார்த்தீங்கன்னா முதல்ல பிரசங்கம் பண்ணும் போது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு பிரசங்கம் பண்ணும் போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், அங்க என்ன நடக்கும்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு அங்க நடந்த ஒரு காரியம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய். ஆமா, முதல்ல என்ன நடந்ததுன்னா, வசனத்தை கேட்ட பொழுது இதயத்திலே குத்தப்பட்டவர்கள் ஆயினதுனால, அப்பா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படணும். அந்த இடத்துல இருதயத்தை குற்றி அநேகரை கர்த்தருக்குள்ளே திருப்பின வசனங்கள் அந்த இடத்துல பாய்ந்தது என்று வாசிக்கிறோம். தேவனுடைய சபையில கர்த்தர் எந்த பாத்திரமாக நம்மை வணைய சித்தம் வைத்திருக்காரு, கனமுள்ள பாத்திரமாக நம்மை வணைய வேண்டும் என்றால் கர்த்தர் முதல்ல சுத்திகரிப்பின் வார்த்தைகள் அனுப்பி சபையை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. கொய்யவன் வீட்டில் நடக்கிற இன்னொரு காரியத்தை சீக்கிரமா பார்த்தலாம். இரண்டாவது, அதெல்லாம் அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யவன் எல்லாம் அடிச்சு அந்த குப்பையெல்லாம் தூசியெல்லாம் எடுத்து போட்டு இப்போ வெறும் மண்ணா இருக்கும். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை, பானை செய்யணும்னா இது ரொம்ப அவசியம். மண் இருக்குது, இப்போ பானை செய்யணும்னா ரொம்ப அவசியம். என்ன பண்ணுவார்? அந்த மண்ணு மேல என்ன ஊற்றுவாருங்க? ஹல்லேலூயா. இப்போ மண்ணு மேல
முக்கியமான விஷயம் என்ன ஊற்றுவார்னா தண்ணியை ஊற்றுவார். தண்ணியை குறித்து, இந்த ஜலத்தை குறித்து வேத பகுதி தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றார்னா, யோவான் 7ஆம் அதிகாரத்துல இருந்து 37 39 வரைக்கும் ஒருவன் தாகமாயிருந்தால், ஆமென், ஒருவன் தாகமாயிருந்தால் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவியை குறித்து, ஆமென். அப்போ ஜீவ தண்ணீர் என்று சொல்லி இயேசு குறிப்பிட்ட காரியம் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். குயவன் வீட்டில எப்படி குயவன் அந்த சுத்திகரிக்கப்பட்ட மண்ணில ஜலத்தை ஊற்றி அந்த ஜலமும் அந்த மண்ணும் ஒன்னா கலக்கிற மாதிரி அதை மிக்ஸ் செய்கிறாரோ, அதே போல குயவன் வீட்டில் தேவன் செய்கிற அடுத்தபடியான காரியம், வாஞ்சியாய் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் சுத்திகரிக்கப்பட்டு வசனத்தினாலே வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்பட்டு தேவ பிரசன்னத்தில், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி வாஞ்சியோடு குயவனை, பரம குயவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அவர் கொடுக்கிற விஷயம், அந்த விலையேற பெற்ற அபிஷேகத்தினாலே, பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினாலே அந்த மண்ணாகி நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. There are two things we have to understand. ரெண்டு காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, led by the Spirit and filled by the Holy Spirit. Led by the Holy Spirit and filled by the Holy Spirit. எல்லாருமே பரிசுத்த ஆவியினால நம்ம நடத்தப்படுகிறோம். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு தவறு செய்யும் போது நம்மை போதித்து, இதை செய்யாத, இங்க போகாத, இப்படி பண்ணாத, இல்லை நமக்கு நம்ம ஒரு சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது சில காரியங்கள் நம்மோடு கூட பேசுறது எல்லாமே பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் இருக்குது. தாவீது சொல்றாரு 23ஆம் சங்கீதம் 5ஆம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதான இன்னொரு பரிசுத்த ஆவியின், டு பி ஃபில்ட் பை த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். இதுதான் பெந்தகோஸ்தே நாளில் அங்க அவர்கள் அனுபவித்தார்கள். ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட போது உடனே அவர்களுக்குள்ள வாயிலிருந்து வரங்கள் வெளிப்பட்டது. ஒரு சின்ன படிப்பறியாத அவர்கள் பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கும்படியான காரியங்கள், வல்லமுள்ள வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிப்பட்டது. அற்புத சுகமளிக்கும் வரங்கள் வெளிப்பட்டது. நம்ம பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறோம். அடுத்தபடியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி நிரம்பி வருகிற அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் அதோடு கூட சேர்ந்து அந்நிய பாஷையின் வரங்களையும் சுகமாக்கும் வரங்களையும் ஆவிகளை பருத்தகிற வருகிற 9 வரங்களாலும் சபையில ஒவ்வொருவரும் நிரப்பி, அன்னைக்கு பவுல், பேதுரு, யோவான் மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்த சபையில அமர்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அவர்களை காட்டிலும் மேன்மையானவர்களாய் கர்த்தர் உபயோக வல்லவையா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது காரியம் நாம் பார்த்தோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே குயவன் அவருடைய பிள்ளைகளை நிரப்புகிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த அபிஷேகத்தை குறித்து பேசும்போது இங்க இயேசு கிறிஸ்து நமக்கு ஜலம், தண்ணின்னு சொல்றான். பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் அப்படின்னாலே எண்ணெயினாலே அபிஷேகித்தார்கள். ராஜாக்களை, ஆசாரியர்களை எல்லாரையும் எண்ணெயினாலே அபிஷேகித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறது. எண்ணெய் இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம்னா அந்த அபிஷேக தைலம் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசேவுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற ஒரு தைலத்தை அந்த உடைத்த போது என்ன நடந்ததுங்க? யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வரும் 3ஆம் வசனத்துல, உடைந்த போது ஒன்றும் இல்லை, அந்த அறை முழுவதும், ஆமென். அப்ப அந்த தைலம் பாருங்க, உடைச்ச போது அந்த இருந்த இடம் ஃபுல்லா நல்ல ஸ்மெல்லு வந்துச்சு இல்லையா? இப்போ ஆரோன் மேல ஒரு இந்த அபிஷேக தைலம், அப்ப சாதாரண இந்த நலதம்ன்ற தைலமே அவ்வளோ ஸ்மெல்லு வரும்னா,
தேவனே செய்ய சொல்ல அந்த தைலத்தினுடைய ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும், இன்னும் சம நறுமணம் வீசுகிறதா இருக்கும். அப்போ ஆரோனை இந்த தைலத்தை வச்சு அபிஷேகம் பண்ண சொல்றாங்க. அந்த அபிஷேகம் நம்ம கூட இப்போ பண்றோம், நமக்கு இப்பெல்லாம் தைலத்தை வச்சு அபிஷேகம் பண்ணா தலையில சின்னதாக ஒரு சிலுவை போட்டுரும். ஆனா வேதம் எப்படி சொல்லு, 133 சங்கீதத்துல ஆரோன் மேல வழிந்தோடுகிற அபிஷேகம், அப்படியே எண்ணெய் எடுத்து அப்படியே தலை மேல ஊத்துவாங்களாம், அப்படியே மேல ஊத்தி அவர் தாடியில ட்ரெஸ்ல எல்லாம் வழிந்தோடும். அப்போ அந்த நறுமணம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆசாரிப்பு கூடாரத்துல அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு ஆரோன் வெளியே தெருவில் நடந்து வராருன்னா தெருவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். எப்படி தெரியும்? அந்த நறுமணம், அந்த ஆசாரியன் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நறுமணத்தின் அந்த வாசனை, ஒவ்வொரு வீடு ஆசாரியன் நடந்து போற இடத்துல எல்லாம் நறுமணம் வீசும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி இந்த ஆரோனை போல நறுமணம் வீசுகிற வாழ்க்கையா தான் இருக்கணும். அந்த மனுஷன் அந்த இடத்துக்கு போனானாலே ஒரு நறுமணங்க. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு விசேஷ அபிஷேகம் இருக்குங்கண்ணே. அந்த ஐயா அந்த இடத்துல போனார்னா, ஒரு பிரேயர் மீட்டிங்கு போனார்னாவே ஒரு நறுமணம், ஒரு சாந்தம், ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்ட அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்றாருங்க அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு வாழ்க்கை வாழதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம அதுதான் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிப்போம். இந்த நறுமணத்தை குறித்து தான் நமக்கு பவுல் எழுதுறாரு. நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களா இருக்கிறோம். நாங்க போகும் இடமெல்லாம் அந்த அபிஷேகத்தினுடைய வாசனை அப்படியே சுமந்து கொண்டு போவாங்க. ஆனா இந்த அபிஷேகின் வாசனை சுமந்து கொண்டு போறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்ற மாதிரி, செத்த ஈக்கள், ஆமா, உன்னுடைய அபிஷேக தைலத்துக்குள்ள எந்த செத்த ஈயும் விழாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு சின்ன காரியம்தான். நல்லா ஜெபம் பண்ணுவார் சார் இந்த அண்ணன், நல்லா ஜெபம் பண்ணுவார் சார், நல்லா வர்ஷிப் பண்ணுவாருங்க, ஆனா நல்லா மெசேஜ் கொடுப்பாருங்க. ஆனா அவருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன அசுத்தமான குணம் இருந்துச்சுன்னா அவர் செஞ்ச எல்லா காரியத்தையும் அது கெடுத்து விடும். அதனால நம்மளுக்குள்ள இருக்க அபிஷேகம் எங்க போனாலும் நறுமணம் வீசுகிற நற்கந்தங்களாக காணப்படுமே வேண்டுமே ஒழிய எந்த சின்ன காரியமும் நமக்குள்ள ஒரு அசுத்தமான காரியங்களை கொண்டு வரக்கூடாது. 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரமா முடிச்சிடுறேன். முதலாவது பார்த்தோம், வெளியில உலகத்திலே இருந்த மண். 2வது கொய்யவன் வீட்டில இருந்த மண். கொய்யவன் வீட்டில இருந்த மண் 2 காரியங்கள் நடக்குன்னு பார்த்தோம். 1 சுத்திகரிப்பு, 2வது அபிஷேகம். சரி, கொய்யவன் வீட்டுக்கு வந்தாச்சு, சுத்திகரிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. பட் ஐ ஸ்டில் சே, டு நாட் பி சாட்டிஸ்ஃபைட். திருப்தியாகி நம்ம கோயில்ல நம்ம கொய்யன் வீட்டில் இருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி do not be satisfied, go to the next level. கொய்யவன் வீட்டில் இருந்த மண் அடுத்தது கொய்யவன் கையில் இருக்கிற மண்ணாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. கொய்யவன் வீட்டில் இருக்கிற மண் அடுத்தது கொய்யவன் கையில் இருந்த மண்ணாக மாறினாதான் அவர் ஏற்ற பாத்திரமாக நாம் வணையும்படி அவர் நம்ம அழகாக வணைகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். Thank you Jesus. அவருக்கு தெரியும் இந்த மண்ணில் எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தா இது எந்த அளவுக்கு வளையும்னு. உடையிற அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க மாட்டாருங்க, நம்ம வளையிற அளவுக்கு தான் ப்ரெஷர் கொடுப்பாரு. அழகான குயவன் அழகா இந்த பாத்திரத்தை வளையணும்னா அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும், கொடுப்பாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி நாட் வாக்கிங் இன் த பெட் ஆஃப் ரோசஸ், இட்ஸ் ஆல்வேஸ் வாக்கிங் இன் த ஸ்ட்ரீட் வெட்ஸ் ஃபில் வித் தார்ன்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். கல்லிலையும் முள்ளிலையும் நடக்கிற ஒரு வாழ்க்கை தான். ஆனா இந்த இடத்துலையும் கர்த்தருக்கு தெரியும் அவனுக்கு எந்த அளவுக்கு நடத்தணும்னு சொல்லி. ஆனா மண்ணு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், கொய்யவனுடைய கை நம்ம மேல படும்போது நம்ம விட்டு கொடுக்கிறவளா இருக்க வேணும். அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டு அப்படியே டைட்டா பிடிச்சிட்டு, இல்லை நான் இப்படிதான் இருப்பேன்னா அந்த கை நம்ம மேல பட்டாலும் அவர் விரும்புகிற பாத்திரமாய் நம்ம வணைய முடியாது.
நம்ம கிட்ட இருக்கிற யோசனைகள்லாம் தூக்கி போடணும். ஆண்டவர், நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லை, அவர் எப்படி நீ இருக்கணும்னு நினைக்கிறாரையோ அப்படி நான் இருக்கணும்னு ஆசைப்பட வேண்டும். இவான் ராபர்ட்சன் ஒரு பெரிய ரிவைவலிஸ்ட், வெல்ஷ்ல 1904 13 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. குடிகாரன் திருந்தனும், அவன் தரணும், அவன் திருந்தணும். ஆண்டவர் சொன்னாராம், ஜெபத்தை மாத்து. கடைசியில ஜெபம் பண்ணாராம், பெண்ட் மீ லார்ட், என்னை வளைக. முதல்ல எண்ணெய் வளம். ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டுமென்னா, ஒரு பெரிய எழுப்புதல் நடக்க வேண்டுமென்றா, நான் தியானித்தவருக்கு ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம், எழுப்புதல் வரணும்னு நாங்கள் இங்கிருந்து எழுப்புதல் வரணும்னு சொல்ல. எழுப்புதல் வரணும், முதல்ல இங்கே நிற்கிற நான் எனக்குள்ள எழுப்புதல் வரணும். பிரசங்கிக்கிற எனக்குள்ள எழுப்புதலும் மாற்றமும் நான் வணைக்கப்படலைன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்காது. I should change. I should bend more for the Lord. தேவ சித்தத்துக்கும் தேவ வார்த்தைக்கும் தேவ விருப்பத்துக்கும் எல்லாருக்கும் முன்னாடி மைக்கு பிடிச்சிட்டு இருக்க நான் வளையலனா எந்த இடத்துலையும் எழுப்புதல் வராது. அப்படி கர்த்தர் முதல்ல என்னை வளைக்கும்படி அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சின்ன காரியம், இதை தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு 5 நிமிஷம் ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சில மடக்கப்பட்ட ஊழியங்களை குறித்து ஆவியானவரோடு கூட பேசினார். வெளியில தெரியல, ஆனா கர்த்தர் அந்த ஊழியங்களை அங்கீகரித்து கொண்டிருக்கிறார். குட் ஃப்ரைடே அன்னைக்கு அருமையா பாட்டு பாடணும், நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு செய்திகள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அந்த கொயரெல்லாம் செய்து நாங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணோம். 1.5 மாசமா 2 மாசமா ப்ராக்டிஸ் பண்ணோம். நல்லபடியாக வந்தது. கர்த்தர் ஆசீர்வதித்தார், இன்னமும் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். அதெல்லாம் சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். 6:15 மணிக்கு ஹாலுக்கு வந்திருந்தேன், அந்த KTMCC ஹாலில். 6:15 மணிக்கு 40 சேரெல்லாம் அழகாக போட்டு அதுக்கேற்ற மாதிரி மைக்கு வச்சு ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணி எங்கெங்கே என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அதுக்கெல்லாம் செய்ய அழகாக சீராக சிறப்பாக இருந்தது. எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் வந்தோம், நின்னும் பாடணும், பின்னாடி எல்லாரும் வந்தாங்க, முடிஞ்சிச்சு. ஆனால் ராத்திரி 1 மணி வரைக்கும் இந்த செட்டப் எல்லாம் செஞ்ச சில சகோதரர்களை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், அங்கீகரிக்கிறார். 1 மணி வரைக்கும், 1 மணிக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன் நல்லா வீட்டில். ஆனால் அடுத்த நாள் எங்கள் சபையில் எங்கள் கொயரை நிற்கணும், 7 வார்த்தை பேசுகிறான்னு சொல்லி ஒரு கூட்டம் அதை அரேஞ்ச் பண்ணி செய்து கொண்டிருந்தது. 2வது இந்த இடத்துல பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் போது நான் கவனிச்சேன், கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கூட்டம் சகோதரர்கள் சேரெல்லாம் போட்டு எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து சேர் எடுத்து இங்கே போடுறாங்க, வெளியிலேருந்து சேர் எடுத்து இங்கே போடுறாங்க. எல்லா சேர்களையும் போட்டு எல்லாரையும் அமர வைத்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் போயிட்டு கொண்டு இருக்கு. கூட்டம் முடிந்த பிறகு வெளியில் எல்லாருக்கும் சாப்பாடு ஒரு சகோதர கூட்டம் சாப்பாடு எல்லாருக்கும் கூப்பிட்டு கொண்டிருக்கு. அதில் ஒரு தம்பி சொன்னா, அப்படி என்னடாப்பா இவ்வளோ கவர் போட்டிருக்க, எப்படிடா கஷ்டமா இல்லையான்னு. அண்ணே, கவர் போடுற எனக்கே கஷ்டமா இருந்துச்சு, இந்த கஞ்சி செஞ்சவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருண்ணே. இந்த கஞ்சி செஞ்சு எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு அதுக்கு அந்த துவையில போட்டு ஒரு 300-400 டப்பாவில் போடுறது, அவங்கள யோசித்து பாருண்ணே. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. இதை படிக்கும் போது தேவன் ஒரே ஒரு காரியத்தை எனக்கு நினைப்பூட்டினாரு. மார்க் 6ஆம் அதிகாரம் 39 41 வரைக்கும் வாசித்து முடிச்சிடலாம். எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைத்து அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தாருங்க. அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களுக்கு. போதும் சிஸ்டர், அவருக்கு நல்லா தெரியும், இந்த 12 பேரை வச்சுதான் என்னுடைய வல்லமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க போகிறேன்.
இவங்களை வச்சுதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகிறேன், இவங்களை வச்சுதான் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த 12 பேரை இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொன்னாருங்களா? எல்லாரையும் முதல்ல ரோரா உட்கார, சேரை போட்டு எல்லாரும் உட்கார வை. அதுதான் உனக்கு முதல் ஊழியம். சாப்பாடு கூட இந்த அப்பத்தையும் இந்த கையில இந்த வாயில தான் ஜீவனுள்ள அப்பம், ஜீவ அப்பமாக என்ன நீ வார்த்தையா பேச போற, இந்த வாய் பேசும்போது அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தேவையான அந்த சரீரத்துக்குரிய அப்பத்தை எடுத்து கொடுன்னு சொல்லி எல்லாருக்கும் அப்பமும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் காரியங்கள் எல்லாரையும் பந்திருக்க செய்கிற காரியம், இந்த ஊழியங்கள் எல்லாம் தான் முதல்ல சீஷர்களுக்கு கொடுத்தாரு. பின்பு பெரிய ஊழியத்தை கொடுத்தாரு. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சேர் எடுத்து போட்ட கைகளையும் சாப்பாடு எடுத்து கொடுத்தப்பட்ட கைகளையும் அதை செய்த கரங்களையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ண கரங்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார். பெரிதான ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய பார்வையில சின்ன ஊழியம் பெரிய ஊழியன்றது எதுவுமே இல்லை. எல்லாரும் கர்த்தருடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த காரியங்களை தியானித்து கொண்டிருக்கும்போது இந்த காரியத்தை ஆவியான உணர்த்தினாரு. சொல்ல வேண்டியதான கடமை சொல்லிட்டேன். சரி, இதுல வரும் கடைசியாக குயவனுடைய கையில் இருந்த மண்ணுன்னு பார்த்தோம். குயவனுடைய கை மண்ணு நல்ல வெளியேற பாற்றமாக உருவாக்கப்பட வேண்டுமென்றால் குயவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கணும். விட்டு கொடுத்தாச்சுங்க, குயவன் நல்ல பாத்திரமாக வணந்தாச்சுங்க. Do not be satisfied. Do not be satisfied. வெளியில குப்பையில் இருந்த மண்ணு, அசுத்தம் நிறைந்த மண்ணு குயவன் வீட்டுக்கு வந்துச்சு. குயவன் வீட்டுக்கு வந்த மண்ணை அவர் சுத்திகரித்து அபிஷேகித்தாரு. ரெண்டாவது சுத்திகரிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட மண்ணை எடுத்து அந்த திருகையின் மேலே வைத்து அவர் கையை வச்சு நல்ல பாண்டமாக வணைந்தார். இப்ப நல்ல பாண்டமா மாறிட்டோம். நல்ல பாத்திரமா மாறியாச்சு. கடவுள் என்ன போய் ஒரு நல்ல ஷோகேஸ்ல வைக்க போறார் நினைக்காதீங்க. God will take you to the furnace. எரிகிற அக்கினிக்கு நேராய் நம்மை கொண்டு போவார். ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் உண்மையாகவே நல்லபடியா பயன்படுத்தணும்னா அந்த குயவன் கடைசியாக அந்த பாத்திரத்தை அக்கினியில் எடுத்து கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. அக்கினி அந்த பாத்திரத்தின் மண்ணின் மேல அந்த அக்கினி பட 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 அது it will get strengthened. அது பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற பாத்திரமாக அந்த பாத்திரம் மாறும். இந்த கடைசி காலங்களில் அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்மை சுத்தி நடக்கிற காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தேசத்தினுடைய பேரை இந்த இடத்துல நின்று நம்மளால சொல்ல முடியல இல்லையா? இதெல்லாம் கடைசி காலம் வந்துட்டோன்றதுக்கு உண்டான அறிகுறி. பயப்படுறோம் அந்த தேசத்தினுடைய பேரை சொல்றதுக்கு. நாளைக்கு இதே தேசத்துல இயேசுன்ற பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. வேலை போயிரும். வரும் சார். இன்னைக்கு ஒரு கண்ட்ரியுடைய பேரை சொல்லாதன்னு சொல்றாங்க. நம்ம சொல்லல, பயப்படுறோம், எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு இயேசுன்ற பேரை சொல்லக்கூடாது இந்த இடத்துல நின்று இந்த கண்ட்ரியில. we have stopped. you are not allowed to proclaim Jesus or tell his name anywhere என்ற ஒரு சட்டம் வரும். நம்ம எப்படி இருப்போம்? are we going to live a compromised life? சார் பரவாயில்ல சார், இயேசுன்ற நாமம் தானே, இதெல்லாம் பண்ணலாம், வர்ஷிப் பண்ணலாம், அந்த பேர் எடுத்துடலாம், பிரசங்கம் பண்ணலாம், வர்ஷிப் பண்ணலாம், அந்த பேர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்க போறோமா? எது வந்தாலும் ஆண்டவரே 12 பேரும் அந்த நாமத்துக்காக தன் ஜீவனையும் கொடுத்தது போல ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல என்ன நீங்க கையை வச்சு எங்கேயோ குப்பையில கடந்த மண்ணை தூக்கிட்டு உம்முடைய வீட்டுல வச்சு உம்முடைய கையினால வணைந்து என்னை விலையேறப்பெற்ற பாத்திரமா மாத்திருக்கிறீங்க. உம்மை மறுதலிக்க மாட்டாண்டவரே, நான் ஜீவனை விட்டாலும் விடுவிட தவிர எந்த சூழ்நிலையிலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ போறோமா? சிந்திக்க வேண்டிய நேரம். கடைசியில இந்த கடைசி காலத்துல கர்த்தர் அப்படியா கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார்.